உங்கள் ஸ்பார்க் ஜங்ஷன் வழங்கும் குரு பெயர்ச்சி பலன்கள். கலியுகாப்தம் 5126 குரோதி வருடம் 1/5/2024 முதல் 11/5/2025 வரைக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். கணித்தவர் ஜோதிட ஆசான் திரு பா மணிகண்டன், ஸ்ரீ கணபதி ஜோதிட நிலையம், விஞ்ஞான மருத்துவ ஜோதிடம் மற்றும் வானியல் மருத்துவம், வடவள்ளி, கோவை. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான நட்சத்திர வாரியான ராசி பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். கேது பகவானை நட்சத்திராதிபதியாகவும் குருவை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் மதிநுட்பத்தால் எதிர்ப்பை சமாளிக்கும் ஆற்றலும் சாதுரிய பேச்சால் எதிரியையும் நண்பராக்கும் திறனும் பெற்றவர்கள். இதுவரை ராசிக்கு 5 சஞ்சரித்த குரு பகவான் மே 1 முதல் ராசிக்கு 6 சஞ்சரித்து பலன் தரப்போகிறார். 6ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். ராசிநாதன் மறைந்தால் நற்பலன்கள் கிடைக்காது. அதே நேரத்தில் அஸ்தமனம் வக்கிர காலங்களில் நற்பலன்களை வழங்குவார். குரு பார்வைகளின் பலன்கள். குருவின் 5, 7, 9ஆம் பார்வைகள் ராசிக்கு 2, 10 மற்றும் 12ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் பணவரவு அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றமடையும். சுப செலவு ஏற்படும். சிலர் புதிய சொத்து வாங்குவீர்கள். வசிக்கும் இடத்தை ரசனைக்கேற்ப மாற்றுவீர்கள். சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை 3இல் சனி முயற்சிகளை எல்லாம் லாபமாக்குவார். தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். நினைத்தது நடக்கும். அரசியல்வாதிகளுக்கு அதிகாரத்தை வழங்குவார். சொத்து சேரும். தடைப்பட்ட செயல்களை தொடர வைப்பார். ஆரோக்கியம் மேம்படும். அதிர்ஷ்ட நிலை உண்டாகும். ராகுகேதுவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை 4ஆம் இட ராகுவால் எதிர்பாராத நெருக்கடிகள் உண்டாகும். உடல்நிலை ஒரு நேரம் போல மறுநேரம் இருக்காது. குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும். எடுத்த செயலை முடிக்க முடியாமல் போகும். 10இல் சஞ்சரிக்கும் கேதுவால் தொழிலில் தடைகள் விலகும். பணியாளர்களுக்கு எதிர்பாராத மாற்றம் உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் இணக்கம் குறையும். சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை மே 14 முதல் ஜூன் 14 வரையிலும், செப்டம்பர் 17 முதல் நவம்பர் 15 வரையிலும், 2025 பிப்ரவரி 13 முதல் மார்ச் 14 ஆகிய காலங்களில் சூரியனின் 3, 6, 10 மற்றும் 11ஆம் இடங்களின் சஞ்சாரத்தால் நெருக்கடிகள் விலகும். தொழில் பணியில் வளர்ச்சி ஏற்படும். வழக்குகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். உடல் பாதிப்பு விலகும். பணவரவு அதிகரிக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரும். பொது பலன்கள். குருவின் பார்வை 3ஆம் இட சனி, 120 நாட்கள் சூரியன், 90 நாட்கள் செவ்வாயின் சஞ்சாரத்தால் செல்வாக்கு உயரும். பணவரவு அதிகரிக்கும். சொத்து சேரும். குடும்பத்தில் நிம்மதி உருவாகும். வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றி பெறும். புதிய தொழில் லாபம் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தொழில் சூழ்நிலையை பொறுத்தவரை தொழில் ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை தொழில்காரகன் சனி முயற்சி ஸ்தானத்தில் 10இல் கேது என 3ம் சாதகமாக இருப்பதால் தொழில் முன்னேற்றம் அடையும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் லாபம் வரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பணியாளர்களுக்கு ஜீவனம் பலனடைவதுடன் சனி சாதகமாக இருப்பதால் உங்கள் நிலை உயரும். வேலை நிரந்தரமாகும். புதிய பொறுப்பு, உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும். அரசு பணியாளர்களுக்கு விரும்பிய இடமாற்றம், எதிர்பார்த்த பணி ஆகியவை உண்டாகும். பெண்களுக்கு 6ஆம் இட குருவால் எதிரியின் கை மேலோங்கும். உடலில் சங்கடம் தலையெடுக்கும் என்றாலும் குருவின் பார்வை சனியின் சஞ்சாரம் ஆகியவை முன்னேற்றத்தை தரும். உடல் உபாதை விலகும். தைரியம் கூடும். குடும்பத்தில் ஒற்றுமையும் பணியில் புதிய பொறுப்பும் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். கணவரின் ஆதரவால் பொன் பொருள் சேரும். மாணவர்களுக்கு குரு பார்வை வாக்குஸ்தானத்திற்கு உண்டாவதால் படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் கிடைக்கும். மேற்படிப்பிற்கான முயற்சி வெற்றி பெறும். சிலர் மேற்படிப்பிற்காக வெளிமாநிலம் மற்றும் வெளிநாடு செல்வீர்கள். உடல்நிலையை பொறுத்தவரை 6ஆம் இட குருவால் உடல்நலக்குறைவு ஏற்படும். சுவாச பிரச்சனை, சிறுநீரக கோளாறு, மூட்டுவலி, கர்ப்பப்பை கோளாறு என பாதிப்பு உண்டாகும் என்றாலும் அவற்றிலிருந்து நிவாரணம் கிடைக்கும். குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை குருவின் பார்வை 2இல் விழுவதால் குடும்ப பிரச்சனை தீரும். பணவரவால் குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். சொத்து சேரும். நவீன பொருள் வாங்குவீர்கள். சிலருக்கு புதிய வீடு அமையும். தம்பதியர் நல்ல புரிதலுடன் செயல்படுவீர்கள். சுப நிகழ்ச்சியும் பிள்ளைகளால் பெருமையும் உண்டாகும். பரிகாரம். வினை தீர்க்கும் விநாயகரை வழிபட்டால் வாழ்வு செழிக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். சுக்கிர பகவானை நட்சத்திராதிபதியாகவும் குருவை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் துணிச்சல் மிக்கவராகவும் ஆழ்ந்து சிந்திப்பவராகவும் பிறருக்கு வழிகாட்டியாகவும் வாழ்பவர்கள். இதுவரை 5இல் சஞ்சரித்த குரு பகவான் மே 1 முதல் மறைவு இடமான 6இல் சஞ்சரிக்க இருக்கிறார்.
அவரால் நன்மை தர முடியாவிட்டாலும் அஸ்தமனம் வக்கிரமடையும் காலத்தில் நற்பலன்களை வழங்குவார். குரு பார்வையின் பலன்கள். குருவின் பார்வைக்கு பலம் அதிகம். 6ல் இருக்கும் குரு 5, 7 மற்றும் 9ஆம் பார்வையால் ராசிக்கு 2, 10 மற்றும் 12ஆம் இடங்களை பார்ப்பதால் குடும்பத்தில் குழப்பம் விலகும். பணவரவும் பொருள் வரவும் புகழும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் தடை விலகும். விற்பனை அதிகரிக்கும். எதிர்ப்பாளினரால் ஏற்பட்ட தொந்தரவு நீங்கும். சிலர் சொத்து வாங்குவீர்கள். செலவு அதிகரிக்கும். சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் சனி சஞ்சரிக்கிறார். பாவ கிரகங்கள் 3ல் சஞ்சரிக்கும் போது முன்னேற்றமான பலன்களை தருவார்கள். 3ஆம் இட சனி முயற்சிகளை வெற்றியாக்குவார். நினைத்ததை நடத்தி வைப்பார். செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளின் நிலை உயரும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். ராகுகேதுவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை 4ஆம் இட ராகுவால் ஆசை அதிகரிக்கும். பொருளாதார நெருக்கடி தோன்றும். எடுத்த செயலை முடிக்க முடியாத அளவிற்கு சிந்தனைகள் சிதறும். 10ஆம் இட கேதுவால் தொழில் முன்னேற்றம் அடையும். பணியாளர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் எதிரும் புதிருமான நிலை ஏற்படும். சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை மே 14 முதல் ஜூன் 14 வரையிலும், செப்டம்பர் 17 முதல் நவம்பர் 15 வரையிலும், 2025 பிப்ரவரி 13 முதல் மார்ச் 14 ஆகிய காலங்களில் சூரியனின் 3, 6 மற்றும் 10, 11ஆம் இட சஞ்சார காலத்தில் நெருக்கடி நீங்கும். முயற்சியாவும் வெற்றியாகும். வியாபாரம், தொழில், வேலையில் உயர்வு தோன்றும். வம்பு வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும். பொது பலன்கள். 6ஆம் இட குருவின் பார்வைகள் தன, குடும்ப, தொழில் மற்றும் விரயஸ்தானத்திற்கு உண்டாகிறது. சனி முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். சூரியன் 120 நாட்கள், செவ்வாய் 90 நாட்கள் என கிரகங்களின் சஞ்சார நிலைகளும் சாதகமாக இருப்பதால் செல்வாக்கு உயரும். பணவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி உருவாகும். வேலைக்கான முயற்சி வெற்றியாகும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தொழில் சூழ்நிலையை பொறுத்தவரை தொழில்காரகன் சனி 3ல் சஞ்சரிக்கும் நிலையில் தொழில் ஸ்தானத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதும் அங்கு கேதுவும் சஞ்சரித்து வருவதால் தொழிலில் அமோக லாபம் உண்டாகும். பணியாளர்கள் ஒத்துழைப்பார்கள். இழுபறியாக இருந்த வெளிநாட்டு முயற்சி முன்னேற்றம் அடையும். புதிய ஒப்பந்தம் மூலம் லாபம் அதிகரிக்கும். பணியாளர்களுக்கு வேலையில் முன்னேற்றம் உண்டாகும். ஊதியம் உயரும். தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். அரசு பணியாளர்களுக்கு சங்கடங்கள் விலகும். விரும்பிய மாற்றம், எதிர்பார்த்த உயர்வு ஆகியவை உண்டாகும். பெண்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உடல் பாதிப்பு நீங்கும். வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும். பொன்பொருள் சேரும். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பொதுத் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். மேற்படிப்பிற்கான முயற்சி பலிதமாகும். விரும்பிய கல்லூரியில் விருப்பமான பாடத்தில் இடம் கிடைக்கும். உடல் சூழ்நிலையை பொறுத்தவரை சுவாச பிரச்சனை, சிறுநீரக கோளாறு, மூட்டு வலி, கர்ப்பப்பை கோளாறு, அலர்ஜி என ஏதாவது பாதிப்பு உண்டாகலாம் என்றாலும் சிகிச்சையால் குணமடைவீர்கள். குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும். பணவரவு அதிகரிக்கும். சிலருக்கு புதிய வீடு அமையும். தம்பதி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பிள்ளைகளால் பெருமையடைவீர்கள். பரிகாரம். விஷ்ணுவை வழிபட முயற்சிகள் வெற்றியாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். சூரியனை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் 1ஆம் பாதத்தினருக்கு, அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு ராசிநாதனாகவும், 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு, அதாவது மகரம் ராசிக்காரர்களுக்கு சனி ராசிநாதனாகவும் இருக்கிறார்கள். உத்திராடம் 1ஆம் பாதத்தினருக்கு மே 1 முதல் 6ல் சஞ்சரிக்கும் குருவால் நற்பலன் தர முடியாது. எதிரி தொல்லை, உடல் சங்கடம் ஆகியவை ஏற்படலாம். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு 5ல் சஞ்சரித்து பூர்வ புண்ணிய பலன்கள் வழங்குவார். பிரச்சனைகள் மறையும். குரு பார்வைகளின் பலன்கள். 1ஆம் பாதத்தினருக்கு குரு 6ல் சஞ்சரித்தாலும் அவரது 5, 7 மற்றும் 9ஆம் பார்வைகளால் முன்னேற்றத்தை தருவார். பணவரவு கூடும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு ஜென்ம ராசி 9 மற்றும் 11ஆம் இடங்களை குரு பார்ப்பதால் நினைத்தது நிறைவேறும். சனியின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை 1ஆம் பாதத்தினருக்கு 3ல் சஞ்சரிக்கும் சனியால் முயற்சிகள் வெற்றியாகும். நினைப்பது நடந்தேறும். அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு, பதவி ஆகியவை தேடி வரும். தொழிலில் லாபம் அதிகரிக்கும். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு குடும்பத்தில் குழப்பம் தோன்றும். ராசிக்கு குரு பார்வை உண்டாவதால் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகும். ராகுகேதுவின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை 1ஆம் பாதத்தினருக்கு 4ஆம் இட ராகுவால் குடும்பத்தில் நெருக்கடி தோன்றும். உடல்நிலையும் ஒரு நேரம் மாறி மறுநேரம் இருக்காது. 10ஆம் இட கேதுவால் தொழிலில் முன்னேற்றம் அடையும். பணியாளர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு 3ஆம் இட ராகுவால் தொழில் முன்னேற்றம் ஏற்படும். 9ஆம் இட கேதுவால் தெய்வ அருள் உண்டாகும்.
சூரியனின் சஞ்சாரத்தை பொறுத்தவரை 1ஆம் பாதத்தினருக்கு மே 14 முதல் ஜூன் 14 வரையிலும், செப்டம்பர் 17 முதல் நவம்பர் 15 வரையிலும், 2025 பிப்ரவரி 13 முதல் மார்ச் 14 ஆகிய காலங்களிலும், 2, 3 மற்றும் 4ஆம் பாதத்தினருக்கு ஜூன் 15 முதல் ஜூலை 16 வரையிலும், அக்டோபர் 18 முதல் டிசம்பர் 15 வரையிலும், 2025 மார்ச் 15 முதல் ஏப்ரல் 13 ஆகிய காலங்களிலும் சூரியனின் 3, 6, 10 மற்றும் 11ஆம் இட சஞ்சாரத்தால் நெருக்கடிகள் தீரும். தொழில் வேலையில் உயர்வு உண்டாகும். வழக்கில் சாதக நிலை உண்டாகும். பொது பலன்கள்: 1ஆம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகளும் 3ஆம் இட சனியும், 2, 3, 4ஆம் பாதத்தினருக்கு 5ஆம் இட குருவின் சஞ்சாரமும் பார்வைகளும், 3ஆம் இட ராகுவும், 4 பாதத்தினருக்கும் சூரியனின் 120 நாட்களும் செவ்வாய் 90 நாட்களும் உங்கள் வாழ்வில் வளத்தை ஏற்படுத்துவார்கள். பணவரவு அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி நிலைக்கும். தொழில் சூழ்நிலையை பொறுத்தவரை சனியும் குருவும் சாதகமாக இருப்பதால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடி முடிவிற்கு வரும். இழுபறியாக இருந்த செயல்கள் வெற்றியடையும். பணியாளர்களுக்கு நெருக்கடிகள் விலகும். தற்காலிக பணியாளர்களுக்கு வேலை நிரந்தரமாகும். அரசு பணியாளர்களுக்கு பாதிப்பு விலகும். விரும்பிய இடமாற்றம், எதிர்பார்த்த பதவி உயர்வு உண்டாகும். பெண்களுக்கு விருப்பம் நிறைவேறும். திருமண வயதினருக்கு மாங்கல்யம் ஏறும். உடல் பாதிப்பு நீங்கும். செல்வாக்கு உயரும். வாழ்க்கை துணையின் ஆதரவு அதிகரிக்கும். பொன் பொருள் சேரும். சிலர் புதிய வீடு கட்டி குடியேறுவீர்கள். மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பொதுத் தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளில் மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். மேற்படிப்பிற்கான முயற்சி பலிதமாகும். விரும்பிய கல்லூரியில் இடம் கிடைக்கும். உடல்நிலையை பொறுத்தவரை உடல் பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். பரம்பரை நோய், தொற்று நோய் போன்றவற்றில் இருந்து விடுபடுவீர்கள். யோகா, தியானம், நடைப்பயிற்சி ஆகியவை உங்களுக்கு நன்மை அளிக்கும். குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை விலகும். வெளிநபரால் வந்த குழப்பம் முடிவிற்கு வரும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள். சேமிப்பு உயரும். சொத்துகள் சேரும். சிலருக்கு புதிய வீடு அமையும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். பரிகாரம்: சிவன் மற்றும் விநாயகரை வழிபட்டால் சங்கடங்கள் மறையும். மேலும் இதுபோன்ற ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களையும் தொடர்ந்து பெற நமது சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்மளோட சோசியல் மீடியா பேஜில் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணியும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.